ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனத்துல எல்லாரையும் சிந்திக்க வச்சு கேள்வி எழுப்புற வார்த்தை, எப்படி ஊசியின் காதுல ஒட்டகம் நுழையுன்றது. இதற்கு பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டாலும் பொதுவா பலராலும் நம்பப்படுகிற ஒரு விளக்கம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் காலத்துல எபிரேய கலாச்சாரத்துல ஊசியின் கண், அதாவது ஊசியின் காது என்பது எருசலேம் நகரத்தில் உள்ள பிரதான வாயில்களுக்கு அருகில் இருந்த சிறிய வாயில்களை குறிக்கும். இரவுல பிரதான வாயில்கள் நகரத்தின் பாதுகாப்புக்காக மூடப்பட்டிருக்கும். யாராவது வெளியே போகணும் இல்ல உள்ள வரணும்னா இந்த பிரதான வாயில்களின் இரண்டு புறமும் இருக்கிற சிறிய வாயில்கள் வழியாக போயிட்டு வரலாம். இவைகள் இரவுல திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஒரு பயணி தன் ஒட்டகத்துடன் நகரத்துக்குள்ளேயோ இல்ல வெளியவோ போக வேண்டும்னா அவர் ஒட்டகத்தினால அந்த சிறிய வாயில் வழியாக நுழைய முடியாது. அதனால அதன் சுமைகளை இறக்கி வைத்து மிகவும் கஷ்டப்பட்டு அந்த ஒட்டகம் தன் முழங்காலில் விழுந்து ஊசியின் கண்ணு சொல்லப்படுற அந்த சிறிய வாயில் வழியா ஊர்ந்து செல்லும். இப்படி கஷ்டப்பட்டாவது ஒட்டகமானது ஊசியின் காதுல நுழைந்துரும். ஆனா ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்ல. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டும்னா தன் சுமைகளை இறக்கி வச்சுட்டு கஷ்டப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டும். இதுதான் பலராலும் நம்பப்படுற விளக்கம். இந்த விளக்கம் எல்லாராலும் நம்பும்படியா இருந்தாலும் இது உண்மை இல்ல. உண்மையாகவே இப்படி எருசலேம்ல ஊசியின் கண் என்கின்ற வாசல் இயேசு காலத்துல மட்டுமல்ல எந்த காலத்திலும் இருந்ததே இல்ல. இதுக்கு இப்போது வரைக்கும் எந்த வரலாற்று குறிப்போ அகலாய்வுகளின் நிரூபணங்களோ இதுவரைக்கும் கிடைக்கல. ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது என்பது ஒரு உருவகச் சொல். மத்தேயு 23:24 இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளை போல, குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். கொசு இல்லாதபடிக்கு எப்படி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கினார்கள்னு யோசிக்கிறத விட குருடரான வழிகாட்டிகளேன்னு எளிதில புரிந்து கொள்ளும் வார்த்தையை எடுத்துக்கொள்ளணும். அதே போல ஒட்டகமானது ஊசியின் காதுல எப்படி நுழைஞ்சதுன்னு குழம்புறத விட இயேசு சொன்ன மற்ற வார்த்தைகளை வைத்து இதை எளிதில புரிந்து கொள்ளலாம். மார்க் 10:24 இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறதுன்னு சொல்றாரு. உங்க நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கிறதா இல்ல தேவனிடத்துல இருக்கிறதான்னு ஆராய்ஞ்சு பாருங்க. ஒருவேளை உங்க நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கிறதுனா கர்த்தர் சொல்ற வார்த்தை இதுதான், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கிருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். சரி, அப்ப எப்படி எனக்கு பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது நீங்க கேட்கலாம். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இயேசு தன் சபையை சந்திக்க நிச்சயமா வரப்போறாரு. அதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்களும் ஆயத்தப்படுங்க, உங்க குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்துங்க. அடுத்த காணொளியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள். இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்.